வெல்கம் டு அம்மாயி சீக்ரெட் ரெசிபீஸ். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே மயோனைஸ் கடையில் தான் வாங்கிட்டுருக்காங்க. இந்த சாஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு முட்டையில் மயோனைஸ் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். முட்டையை டைரெக்டாகவே மிக்ஸி கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்றது கம்பல்சரி கிடையாது. ஒயிட்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கடுகை நல்லா பொடியாக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். கடுகு பேஸ்ட்டாகவும் விற்கிது, அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2-3 தடவையாக கூட பிரித்து கூட போட்டுக்கலாம். வினிகர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஆயில் மட்டும் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ப்ளெயினாக இருக்கணும். நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 120 ml 3ஆக பிரித்து 3 தடவையாக மிக்சியில் அடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. ஒரு தடவை மிக்சியில் நல்லா அடித்தாச்சு. இது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம செகண்ட் டைம் ஆயிலில் சேர்த்து இன்னொரு தடவை மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், செகண்ட் டைம் மிக்சியில் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இது நீங்கள் ஷவர்மாக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஷவர்மாக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இது சாண்ட்விட்சுக்காக ரெடி பண்ணுறேன், அதனால் பூண்டு சேர்க்கலை. மிச்சம் இருக்கிற எண்ணெயும் இதோடு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நான் கடைசியாக இருந்த எண்ணெயும் சேர்த்துட்டேன். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பார்க்கவே நல்லா திக்காக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.